நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தென்னை மட்டைங்க. தென்னையிலேருந்து விழுந்த ஓலைகள் எல்லாமே நம்ம சேகரித்து இன்றைக்கி நம்ம சீமார் எப்படி சீவறதுன்னு பார்க்கலாம். அதாவது வாசல் கூட்டுற சீமார் தாங்க. கடையில் போனால் 20 ரூபா 30 ரூபாய்க்கு கிடைக்கிது. இதெல்லாமா வீடியோ போடுவீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போவும் கிராமங்களில் இந்த வேலை நடக்குது. பாருங்கள், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி விழுகிற மட்டையிலேருந்து எல்லாமே ஓலையெல்லாம் கிழித்து தனித்தனியாக எடுத்து கட்டி வச்சுருவாங்க. எப்போல்லாம் காட்டில் வேலை இல்லை, தோட்டத்தில் வேலை இல்லையோ அந்த டைம்லலாம் எடுத்து சீமார் கிழித்து வச்சுருவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லதாக எடுத்து செலக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இதில் நிறைய கரையான் பிடிச்சது அந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா டைம் கிடைக்கும்போது பாருங்கள் எல்லாமே கிழிச்சுடுவாங்க. நல்லா கத்தியை பதமான கத்தி யூஸ் பண்ணி சீமார் செஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்போ தான் மிஷின் வந்துடுச்சு எல்லாத்துக்கும். இப்போ மிஷின் கூட சீமார் கிழித்து சீமார் ரெடி பண்ணி கொடுக்குது. இருந்தாலும் அந்த சீமாரை விட இது நமக்கு அதாவது நம்ம கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கையில் செஞ்சதாக ரொம்ப பிடிக்கும். கையில் செய்கிறது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் மன திருப்தியாகவும் இருக்கும். அதனால் டைம் கிடைக்கும்போது எல்லாம் சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவாங்க. பாருங்கள், எல்லாமே சீவியாச்சு. சீவி கீழே ஒப்பமாக தான் நேராக கட் பண்ணிக்கணும். எல்லாமே குச்சியெல்லாம் ஈக்குவலாக வச்சு சமமாக வச்சு கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வெட்டினதுக்கப்புறம் ஒரு கயிறு வச்சு நல்லா கட்டிக்குவாங்க. நம்மளும் தென்னை ஓலைகள்லாம் நம்ம வீட்டிலலாம் இருந்துச்சுன்னா 2-3 தென்னை மட்டையெல்லாம் விழுந்துச்சுன்னா எடுத்து வச்சு நம்ம செய்யலாம். டைம் கிடைக்கும்போது கடையில் வாங்குறத விட இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், நமக்கு திருப்தியாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயாச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம். ஏன்னா ஒட்டுக்கா வச்சு வெட்ட முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெட்டுறாங்க. இங்கே இருங்க, வெட்டி வச்ச சீமார் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீமாரெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொரு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. ஏன்னா வாசல் கூட்டுறதுக்கு ஒற்றை அடிக்கிறதுக்கு எல்லாம் தனித்தனியாக நம்ம சீவி வச்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.